வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக. இது விருச்சிக லக்னத்துக்கு குரு பகவான் என்ற பலன். இப்போ எந்த மாதிரி வீடியோ போடுறோன்னா இதுதான். ஒவ்வொரு லக்னத்துக்கும் 9 கிரகங்கள் எங்கெங்கே இருக்குதுங்கிறதுக்கு வீடியோ போடுறோம். ஒட்டுமொத்தமாக போட்டால் 203 மணி நேரம் ஆகும். அப்படிங்கிறதுனால தனித்தனியாக போடுறோம். ஏன்னா நமக்கு அவசியமானது என்னவோ அது வரைக்கும் பார்த்தா போதும், மற்றதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஸோ அந்த வகையில் லக்னத்தில் குரு இருந்தால், விருச்சிக லக்னத்துக்கு குரு இருந்தால் ரொம்ப 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 சிறப்பு. தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை போன்றவைகள்லாம் பிரமாதமாக இருக்கும். அந்தஸ்து இருக்கும், பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கும். இந்த ஜென்மத்தில் நிறைய புண்ணிய காரியங்கள் செய்வாங்க. அதன் காரணமாக நல்ல குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய அமைப்பு, பதவி பெறக்கூடிய அமைப்பு, காதல் வசப்படக்கூடிய தன்மை, இதெல்லாம் உண்டு. ஆக விருச்சிக லக்னத்தில் குரு இருந்தால் இவ்வளோ நன்மைகள் உண்டு. அடுத்து 2ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன ஆகும்? பணக்காரங்கிற அந்தஸ்து உண்டாகும், கல்வி சிறப்பாக இருக்கும், வாக்கு சிறப்பாக இருக்கும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், குடும்பம் சிறப்பாக இருக்கும், பார்வை சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்னத்து 2ல் குரு அற்புதமான பலன். அதே நேரத்தில் அந்தஸ்து, குடும்பம், புத்திரபாக்கியம் இதுவும் அமோகமாக இருக்கும்னு அர்த்தம். நல்லா இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்? மத்தியமமான பலன். திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம் கொஞ்சம் இருக்கும். தனக்கு இல்லாட்டி தன் குடும்பத்தில் அந்த மாதிரி யாருக்காவது இருக்கும், அல்லது தன்னோட குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆக இது மத்தியமமான ஒரு பலன். ஏன்னா அந்த இடத்துல குரு பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கார், பலவீனமாக இருக்கிறார். அதனால் விருச்சிக லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன அர்த்தம்? தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை எல்லாம் பெற்று வாழ்வதோடு மட்டுமல்லாமல் மாத்ரு யோகத்தை கொடுக்கறது மட்டுமல்லாமல், அசையா சொத்து சேர்க்கையை கொடுக்கறது மட்டுமல்லாமல், உயர்ந்த அந்தஸ்து, பட்டப்படிப்பு, 2ஆம் படிப்பு, 2வது பட்டப்படிப்பு, நல்ல குழந்தைகள், பதவி இவைகளெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக கும்பத்தில் குரு பகவான் இருந்த விருச்சிக லக்னத்துக்கு அற்புதமான பலன்களை நிச்சயம் எழுதலாம். விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்? அமோகம் அமோகம் அமோகம். புண்ணியவான், மகா புண்ணியவான், பாக்கியவான், பூர்வ ஜென்ம புண்ணியம் அமோகமாக இருக்கும். அதனால் குழந்தை ரூபத்தில் அமோகமான வளர்ச்சி உண்டு. வாழ்க்கையில் குடும்பத்து ரூபத்தில் அமோகமான வளர்ச்சி உண்டு. அந்த வகையில் தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை, அந்தஸ்து, மேல் படிப்பு, உயர் படிப்பு, புத்திரபாக்கியம், பதவி இவைகள்லாம் பெற்று ஓஹோன்னு வாழக்கூடிய அமைப்பு. விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன ஆகும்? கொஞ்சம் சிரமமாக இருக்கும். குரு பார்வை லக்னத்தில் விழாது. தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வையிலே பாதிப்பு உண்டாகும். புத்திர பாக்கியத்தில் பாதிப்பு உண்டாகும். காதலில் பாதிப்பு உண்டாகும், எதிர்ப்பு உண்டாகும், தடை உண்டாகும். பதவியில் பிரச்சனை உண்டாகும். அந்தஸ்தில் குறைபாடும் சரிவுகளும் உண்டாகும். ஆக விருச்சிக லக்னத்தை 6ல் குரு இருப்பது நல்லதல்ல. விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் என்ன ஆகும்? 7ங்கிற ரிஷபத்தில் போய் உக்காந்துட்டாருனாக்கா என்ன ஆகும்? குடும்பம் உசந்த இடத்துல இருக்கும். தனம், கல்வி, குடும்ப, வாக்கு, கண் பார்வை சிறப்பு. காதல் ஸ்தானம் பலமாக இருக்கும். அதனால் காதல் திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல புத்திர பாக்கியம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. ஆக இது சிறந்த பலாபலன். விருச்சிக லக்னத்துக்கு 7ல் குரு இருக்கிறது சிறப்போ சிறப்பு. எப்பாவது குரு தசா புத்தி அந்தாரன் வரும்போதெல்லாம் இவங்க வாழ்க்கையை மேலே மேலே வசதி விட்டுரும். நம்மளே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய இடத்துல வசதிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த விருச்சிக லக்னத்துக்கு 8ல் குரு வந்தால் என்ன அர்த்தம்? தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, பார்வை இவைகள்லாம் முடக்கம், தடை ஏற்படும்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் காதலில் தடை உண்டாகலாம், பிரேக்கப் ஆகிடலாம். குழந்தை பாக்கியம் கஷ்டப்படுத்தும், இல்லாமல் போகலாம், இல்லை கஷ்டப்படுத்தும். அந்தஸ்து தடைப்படுத்தும், பதவி தடைப்படுத்தும். ஆக இது சிறப்பு இல்லை. இந்த விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்? மகா பாக்கியவான், சௌபாக்கியமும் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. குறைங்கிறதே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்க்கையெல்லாம் வாழக்கூடிய அமைப்பு. ஆக லக்னத்துக்கு 9ல் குரு இருந்தால் அஷ்ட ஐஸ்வர்யமும் சகல சௌபாக்கியமும் பெற்று வாழ்வாங்க இந்த விருச்சிக லக்னக்காரர்கள். ஏன்னா அந்த இடத்துல உச்சம் பெறாரு குரு பகவான். அவர் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானத்துக்கு அதிபதி, பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதி, புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி, காதல் ஸ்தானத்துக்கு அதிபதி. ஆக கடகத்தில் குரு இருந்து விருச்சிக லக்னத்தில் பிறந்தால் அவங்களுக்கு அமோகமான பலன் அர்த்தம்.
10ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன அர்த்தம்? சிம்மத்தில் குரு அமர விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன்? அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிற அளவு கூட பெரிய பலன்லாம் உண்டு. தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை, நல்ல நிலையான உத்தியோகம், வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கக்கூடிய யோகம். ஏன்னா அது பேர் அங்கே அந்த இடத்துல அமலா யோகம்னு ஒரு யோகம் கொடுக்கும். அதனால் ராஜயோகத்தில் வருமானம் பெறக்கூடும். 5ஆம் இடம் அங்கே உட்காந்தாருன்னா அது ஒரு அந்தஸ்து, கௌரவம், பதவி தரக்கூடிய ஒரு வேலையாக கூட இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான பலபலன். தனக்கு ஒரு வேளை அமையாமல் போனால் தன்னோட குழந்தைக்கு அந்த மாதிரியான பாக்கியத்தெல்லாம் அமைக்கலாம், அமையும் வாய்ப்பு உண்டுன்னு அர்த்தம். ஆக சிறப்பு. 11ஆம் இடத்துல இருந்தால் குடும்பம் லாவிஸ்டாக செலவு பண்ணி லக்ஸுரியாக வாழக்கூடிய அளவுக்கு உயர்ந்த வாழ்க்கையை பெறுவாங்கன்னு அர்த்தம். அதை விட அதிகமான உயர்ந்த வாழ்க்கையை தன்னோட புத்திர பாக்கியம் பெறும். ஆக சிறப்பு. 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டியது வரலாம், கல்விக்காக அலைச்சல் என்று பண்ணலாம், செலவினங்கள் ஏற்படலாம், தடைகள் ஏற்படலாம், காதலில் விரயம் ஏற்படலாம், புத்திர பாக்கியம் காலதாமதமாகலாம், அல்லது பிரிய வேண்டியது வரலாம். ஆக லக்னத்துக்கு 12ல் இருக்க குரு பகவான் நன்மை செய்ய மாட்டார்னு அர்த்தம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.